ஹாய், வாங்க நெய் மீன் குழம்பு செய்யலாங்க. முதல்ல மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. வானொலியில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா தான், ஏன்னா அது நெய் மீனில் அதுவே எண்ணெய் நிறைய விடும். எண்ணெய் ஊற்றிட்டா அப்புறமா மீன் குழம்பு திகட்டும். கடுகு, சீரகம் கொஞ்சம் 2 வெங்காயம் கட் பண்ண வச்ச வெங்காயம், உரிச்ச பூண்டு, மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கிங்க. நம்ம நார்மலாக செய்கிற மீன் குழம்பு மாதிரி இதில் நிறைய ஊற்றாதீங்க. வெங்காயம் வதங்கிச்சிங்க. நல்ல பழுத்த தக்காளி அதையும் போட்டுக்குங்க. வதக்குங்க நல்லா. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுருங்க. தூள் 2 ஸ்பூன். 2 தக்காளி மிக்சியில் அரைச்சது நல்லா ஊற்றிட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் அப்புறமா புளி ஊற்றி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ புளி ஊற்றிக்கலாம். 1 கிராம் புளி ஊற வச்சு கரைச்ச புளி ஊற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிட்டு மூடி விட்டுடலாங்க. கொதிச்சதும் நம்ம மீன் போட்டுக்கலாம். கொதிச்சிச்சிங்க. மிளகாத்தூள் வாசனைலாம் போன பிறகு மீனை போடுங்க. குழம்புல போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு ஒரு 1/4 ஹவர் சிம்மில் வச்சுருங்க. கொத்தமல்லி தூவிக்கலாங்க மேலே. அளவுன்றது ஒரு 10 நிமிஷம் கூட மூடி விட்டுருங்க சிம்மில். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீன் வெந்துக்குதா பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிருக்குங்க மீன் வெந்துடுச்சுங்க. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாமாங்க. நல்லா மீன் வெந்திருக்கு. சுவையான சூப்பரான நெய் மீன் குழம்பு ரெடிங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.